போத்தா சீனா. நீங்கள் பாட்டு வார்த்தையை மாற்றி போட்டுறாங்க. இல்லை சார், அதான் போத்தா போத்தா. ஓ போத்தா. போத்தா இல்லை சார், போத்தா இல்லை. ஏன்னா அவர் சீனன். சீனை அப்படின்னா இல்லை, போத்தா சீனா மொட்டை சீனை அப்படின்னு அர்த்தம். போத்தா சீனா என்ன பண்ணியிருக்காருன்னா எம்ஜிஆர் மாதிரி கரெக்டாக எம்ஜிஆர் இங்கே நடிகராக வர்றாரு, அவர் ரவுடியாக வர்றாரு. ரவுடியாக வர்றாருன்னா என்னென்னா சிலம்ப வாத்தியாருன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி வந்து குங்ஃபு வாத்தியார் அவர். பணக்கார ஏழைன்ற ஒரே டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பணக்காரனை ஒழிச்சு கட்டணும், ஏழையை வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். ஒரு 40 வயசில் நம்ம மக்கள் நல்லா வாழணும், 3 வேளை நூடுல்ஸ் சாப்பிடணும். சீனை நூடுல்ஸ் சாப்பிடணும், தமிழன் கஞ்சி குடிக்கணும். நூடுல்ஸ்க்காக நடந்த நூதன போராட்டமா? ஆமாம். அப்புறம் வந்து அவங்க நூடுல்ஸ் தானே சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில எல்லாம் ஏதாவது குங்ஃபு படம் பார்ப்பாங்க. அவங்க ஸ்டிக்கு வச்சு நூடுல்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, புழுவை திங்கிறான் சீனை, அது சின்ன பாம்பு இப்படிலாம் பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் ரோடாக இப்போ 80 இல்லைலாம் நூடுல்ஸே கிடையாது தமிழ்நாட்டில். நூடுல்ஸ் பாக்கெட்டு கிடையாது. நூடுல்ஸுன்ற கான்செப்டே 90க்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த இப்போ பாரதியார் அங்கே சைனானா பிறந்துருந்தா என்ன சொல்லுவார், பசிக்கு நூடுல்ஸ் இல்லையே ஜகத்தினை அடித்துருவோன்னு இருப்பார். இங்கே வந்து சோறுன்னு இருக்கார், சோறு திங்கிறதுனால. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி பாரதியார் ஸ்டைல் தான் அவர் கவிதை எழுதுவார், இவர் கத்தியை காட்டி மிரட்டுவார், அவ்வளோதான். பசிக்காக திருட போயிரு. ஆமாம். இவர் போத்தாச்சின்னா நடந்தே தான் போவார். அவசரத்துக்கு போனோன்னா ஆட்டோவில் போகிறது. ஆட்டோன்னா இந்த மாதிரி ஆட்டோ அங்கே இருக்கா, லோடு ஆட்டோவில் போகிறது. 4 பேரை ஏற்றிட்டு கொள்ளையடிக்க வேண்டியது, லோடு ஆட்டோவில் ஜாமான் வாங்கிட்டு போட்டு வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டியது. இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காரு. ஆனால் அவரை எவனும் தொடவே முடியாது. பண்ண ரவுடிசம் எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக ரவுடிசம் கொள்ளை பண்ணார். சார் வணக்கம் சார். வணக்கம் தான். நீங்கள் மலேசியா சென்று வந்ததுலேருந்து மலேசியா குறித்து நிறைய விஷயங்களை இப்படி இருக்குது, டெக்னாலஜியில் இப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நீ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ கூட பேசியிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன அது பூர்வீகமாக இருக்கிறது கொண்ட ஒருத்தர் மலேசியாவே கலக்கின டான் பென்டாங் காலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ப்ரீஃபாக சொல்லியிருந்தீங்க. சொல்லும்போது அடுத்த வீடியோவில் நான் இவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த எப்படி 7ஆம் அறிவில் போய் தர்மருக்கு எதிராக ஒருத்தர் வருவாங்க டாங்லியா, அந்த மாதிரி அங்கே ஒருத்தர் தான். அவன் யார் தெரியுமா அப்படின்னீங்க. யாருன்னு கடைசி வரையும் சொல்லவே இல்லை. யார் சார் அவர்? அந்த மலேசியாவை கலக்கிய அந்த சீன நபர் யார், என்ன பண்ணாங்க? அந்த நபர் மலேசியாவை கலக்கலை, கோலாலம்பூரை கலக்கிய. மலேசியா முழுவதும் அவர் பேர் அடிபடும். இருந்தாலும் கோலாலம்பூரில் கேஎல் தான் தலைநகரம். அங்கே வந்து செந்தூல் அப்படின்ற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் அது வந்து அந்த காலத்தில் ஒரு இது மாதிரி எப்படின்னா, ஒரு இப்போ நம்ம ஊரில் இதுன்னு சொல்கிறோம்ல, சரி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம், அந்த காலத்தில் சொல்லுவாங்க. மக்கள் நெருக்கமாக வசிக்கக்கூடிய பகுதி, அந்த மாதிரியான ஒரு பகுதி. அதில் இது பாம்பே இது மாதிரி தாராவி மாதிரி தான் அது. அதில் பார்த்திங்கன்னா சீனர்கள் இருப்பாங்க, மலாய்க்காரர்கள் இருப்பாங்க, தமிழன் இருப்பாங்க. எல்லாம் கஷ்டப்படுறோம். 3 இனத்தை சேர்ந்த கஷ்டப்படுறவனும் 60கள். அப்போ எல்லா இடத்துலையும் கஷ்டம் தானே. அப்போ மலேசியா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி வரவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60, 70 அந்த காலகட்டத்தில் இருந்ததான் போத்தா சீனா. நீங்கள் பாட்டு வார்த்தையை மாற்றி போட்டுறாங்க. இல்லை சார், அதான் போத்தா போத்தா. ஓ போத்தா. போத்தா இல்லை சார், போத்தா இல்லை. அது சொல்லுவீங்கல்ல, நீங்கள் நினச்சிட்டு பேரை மாற்றி இது சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. போத்தான்னா என்னன்னா மொட்டைன்னு அர்த்தம். நம்ம மொட்டை ராஜேந்திரன், பாம்பு மணி, குரங்கு குமார்னு சொல்கிறாங்க, மாட்டு ரவி, இந்த மாதிரி போத்தா சீனா அவரோட அடைமொழி வச்சுருக்காரு. ஆமாம். ஏன்னா அவர் சீனன். சீனை அப்படின்னு இல்லை, போத்தா சீனா மொட்டை சீனை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழர் சார் இப்போ அவர் உயிரோட இல்லை. ஏன் இல்லை கேட்டால் உங்களை ஒன்று நான் செய்ய போகிறேன், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்ல மனுஷன் அவர், செத்துட்டார். புதைச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆமாம். அவர் போத்தா சீனா பொறுத்தளவுக்கு நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். இங்கே கேட்டால் பலரும் அதுதான் சொல்கிறாங்க. போத்தாஜி நான் என்ன பண்ணியிருக்காருன்னா எம்ஜிஆர் மாதிரி கரெக்டாக எம்ஜிஆர் இங்கே நடிகராக வர்றாரு, அவர் ரவுடியாக வர்றாரு. ரவுடியாக வர்றாருன்னா என்னென்னா சிலம்ப வாத்தியாருன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி வந்து குங்ஃபு வாத்தியார். அவர் குச்சியை வச்சு குங்ஃபு படம் பார்த்துருக்கீங்கல்ல சின்ன வயசில், அந்த மொட்டை அடிச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி. அதுதான் மொட்டை சீனை, அதுதான் போத்தா சீனா. புரியுதா? அப்படின்னு குங்ஃபு படத்தில் பூராமே மொட்டை தான் அடித்து கொஞ்சோண்டு ஒரு சடை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு குங்ஃபு வாத்தியார் தான் என்ன போத்தா சீனா. அதான் மொட்டை சீனை அப்படின்னாலே அந்த ஏரியாவில் மொட்டை சீனை வந்துட்டானாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரியா பெரிய சம்பவக்காரர். ஆனால் சாதாரண யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டார், ஏழை மக்களை ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த குங்ஃபு ஸ்கூலு
ஏழைகளுக்கு உச்சி சுற்றுறது கம்பு சுற்றுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். குங்ஃபு எல்லாம் சும்மா சண்டை பயிற்சிலாம் கொடுத்துட்டே இருக்கார். இருந்தாலும் என்ன தான் பண்ணாலும் காசுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு வேளை தான் கிடைக்கும் நூடுல்ஸ். நம்ம ஒரு வேளை கஞ்சி குடித்தா போதுன்னா ஒரு வேளை நூடுல்ஸ் கிடச்சா போதுன்றது தானே அவங்க. அது சூப்பி நூடுல்ஸ் ஒரு வேளை கிடச்சாலே பழச்சிருவாங்க. அப்போ பார்க்குறேன் என்னடா ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்கான். இந்த பக்கம் காரில் போகிற பணக்காரன்லாம் பணக்காரனாகவே இருக்கான். ஆனால் அவன் நமக்கு உதவியும் செய்ய மாட்டான். எல்லா இனமும் அப்படி தான் இருக்குது. தமிழன் பணக்காரனாக இருக்கவனும் கீழே உள்ளவனுக்கு செய்ய மாட்டான், மலாய்க்காரனும் செய்ய மாட்டான். நம்ம சீன இனத்தை சேர்ந்தவனும் பணக்காரன் தனியாக இருக்கான், ஏழை தனியாக இருக்கான். நம்ம ஏழைகள் எல்லாமே ஒற்றுமைப்படணும். இதில் இன மொழி பாகுபாடு நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக நம்ம பார்த்தா பணக்காரன் வேறையாக இருக்கான், ஏழை வேறையாக இருக்கான். பணக்காரன் சீனனாக இருந்தாலும் நமக்கு செய்ய மாட்டான், மலாய்க்காரனாக இருந்தாலும் ஏழை மலாய்க்காரனுக்கு செய்ய மாட்டான். அப்போ எதுக்கு நம்ம பாகுபாடு பார்க்கணும்? பணக்காரன் ஏழைன்ற ஒரே டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பணக்காரனை ஒழிச்சு கட்டணும், ஏழையை வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். ஒரு 40 வயசில் முடிவு பண்ணி தமிழ் மலாய்க்காரன் யார் யாரா வரீங்க, கொள்ளையடிக்க போகிறோன்னு கூப்பிட்றாரு. வழிபெரிய கொள்ளை எவனாக இருந்தாலும் அடித்து தூக்குவோம்டா, போலீஸ் வந்து அடித்த புதைச்சிடுவோம்டா. ஏன்னா நம்ம மக்கள் நல்லா வாழணும். 3 வேளை நூடுல்ஸ் சாப்பிட்ணும். சீனை நூடுல்ஸ் சாப்பிட்ணும், தமிழன் கஞ்சி குடிக்கணும். நூடுல்ஸ்க்காக நடந்த நூதன போராட்டமா? ஆமாம். அப்புறம் வந்து அவங்க நூடுல்ஸ் தானே சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில எல்லாம் ஏதாவது குங்ஃபு படம் பார்ப்பாங்க. அவங்க ஸ்டிக்கு வச்சு நூடுல்ஸ் சாப்பிடுவாங்கல்ல. புழுவை திங்கிறான் சீனை, அது சின்ன பாம்பு இப்படிலாம் பொருளையை கிளப்பி விட்ருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் ரோடாக இப்போ 80 இல்லைலாம் நூடுல்ஸே கிடையாது தமிழ்நாட்டில். நூடுல்ஸ் பாக்கெட்டு கிடையாது. நூடுல்ஸுன்ற கான்செப்டே 90க்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அப்புறம் ரோட்டு கடை நூடுல்ஸ்லாம் 95க்கு அப்புறம் தான் 95க்கு அப்புறம் தான் இந்த ரோட்டில் ஃப்ரைட் ரைஸ் போடுறது நூடுல்ஸ் போடுறதுலாம் வருது. அந்த காலத்தில் இந்த லூசு பயில ஏதாவது படத்தில் பார்த்து சீனாக்காரெல்லாம் புழு பாம்பெல்லாம் திங்கிறான் பாரு அப்படின்வாங்க. நூடுல்ஸை பாம்புன்னு வாங்க. அதையும் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பசிக்கு நூடுல்ஸ். அந்த இப்போ பாரதியார் அங்கே சைனானா பிறந்துட்டு என்ன சொல்லுவார், பசிக்கு நூடுல்ஸ் இல்லையே ஜகத்தினை அடித்துருவோன்னு இருப்பார். இங்கே வந்து சோறுன்னு இருக்கார், சோறு திங்கிறதுனால. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி பாரதியார் ஸ்டைல் தான். அவர் கவிதை எழுதுவார், இவர் கத்தியை காட்டி மிரட்டுவார், அவ்வளோதான். பசிக்காக திருட போயிருக்காரு. ஆமாம். பாரதியாருக்கு தெரிஞ்சது ஆவேசமாக பாட்டு எழுத தெரியும், அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர் வந்து எப்படின்னா நேரடியாக களத்தில் இறங்கி டப்புன்னு கொள்ளையடிக்க வேண்டியது. பூராத்துக்கும் கொள்ளையடிச்சிட்டு வரும்போது ஒரு வேன் பிடிக்க வேண்டியது. தமிழனுக்கு அரிசி, இவனு மலாய்க்காரனுக்கு அரிசி, நான் தேங்காய் சோறு தான் சாப்பிடுவேன். இவங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து இறக்கி ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். இப்படி வாழ்கிறாரு. அப்புறம் அவங்ககிட்ட போய் கொள்றதெல்லாம் கிடையாது, சொல்லிடுறது. இங்கே பாரு, ஓன்ட்ட லட்சக்கணக்கில் வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ உன் வீட்டிலேருந்து 10,000 தான் எடுத்துகிட்டு போகிறோம். நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை இதெல்லாம் இந்த 10,000 ஏழைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். கொடுத்த அப்படின்னா அடுத்து வந்தோன்னா 20,000 ரூபா அடிப்போம். அதையும் நீ போலீஸில் சொன்னேன்னா உன்னையே கொண்டுருவோம் இப்படின்னு சொன்னோன்னே அவங்க பயந்துட்டு சரி 10,000 ரூபாயோட போச்சு அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துட்டேன். கொள்ளையடிச்சு வந்ததுக்கப்புறம் எதுவும் சொல்லலைன்னா அவன் வீட்டில் அடுத்து கொள்ளையடிக்க மாட்டாங்க. அவனுக்கு மரியாதையாக இருந்துச்சு. நேர்மையான ஒரு திருட்டார் கொள்ளைக்காரராக இருந்திருக்காரு. யார், நம்ம போத்தாசினா. அவருக்கு பேர் கூடுது பயங்கர டான் ஆகிடுறாரு. மித்த டான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா செயின் மோதிரம்லாம் போட்டு, அடியாள்னால எப்படி இருப்பான் நம்ம சினிமாலாம் கடையில் 50 பவுன் செயின் இதெல்லாம் போட்டு கவரிங் செயின் தானே. ஆமாம், அது என்னது, அது படத்தில் கவரிங் செயின் போடுவான். உண்மையிலே பல பேர் ரவுடின்னொடனே நம்ம பில்டப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 20 பவுன் செயின் பிரேஸ்லெட்டு எல்லாம் போட்டு பயங்கரமான காரில் வருவாங்க. ப்ராடோ காரு பின்னாடி 4 பேர் பின்னாடி. ஆமாம், உட்கார வச்சு தான் வருவாங்க. இவர் போத்தாசினா நடந்தே தான் போவார். அவசரத்துக்கு போனோன்னா ஆட்டோவில் போகிறது. ஆட்டோன்னா இந்த மாதிரி ஆட்டோ அங்கே இருக்கா, லோடு ஆட்டோவில் போகிறது. 4 பேரை ஏற்றிட்டு கொள்ளையடிக்க வேண்டியது. லோடு ஆட்டோவில் ஜாமான் வாங்கிட்டு போட்டு வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டியது. இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காரு. ஆனால் அவரை எவனும் தொடவே முடியாது. ஒரே கிக்கில் ஆளை காலி பண்ணிடுவார். குங்ஃபு மாஸ்டர். அப்படி இருக்கும்போது இவரோட பேர் பயங்கரமாக இருந்தது. போலீஸும் சரி கம்ப்ளைண்ட் கொடுக்காத வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சரி கொடுக்கல, கொள்ளையடிச்சான்றாங்க, இல்லைன்றாங்க. சரி அந்த ஆளும் இப்படி தான் இருக்கார். அப்படிங்கும்போது கடைசியில் இப்படியே போயிட்டுருக்காத போயிட்டு இருந்தால் ஒரு நாள் போலீஸ்காரர் ஏதோ ஒரு அதிகாரியை போடுறாங்க. இந்த போத்தாசினா வந்து ஓவராக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது,
என்னான்னு போய் பாருங்கன்னா ஏரியாவில் பார்த்தா போத்தாசினா கடவுள் மாதிரி எதோ நாயகன் படம் எல்லாமே அதே தானே. சீனனாக இருந்தானா, மலாய்க்காரனாக இருந்தானே, தமிழனாக இருந்தானே, அந்த காலகட்டத்தில் ரவுடி ஒரு மாதிரி தானே இருப்பாங்க. கூட 4 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, அந்த ஊரே கூட இருக்கும். இதே செட்டப் தான் அங்கேயும். அப்போ போத்தாசினா எங்கேன்னு கேட்குறாங்க, எவனுமே சொல்லலைன்னு அடிக்கிறாங்க. போத்தாசினா வந்து அந்த போலீஸ்காரனை அடிச்சிடாங்க. அடித்த உடனே தலைமறைவாயிடுறாங்க. ஒரு 7-8 வருஷம் 70கள் மிடில் வரைக்கும் இருக்காப்புல. தலைமுறை ஆனோடனே போலீஸ் பெருசாக இது பண்ணால் அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தனா என் வீட்டில் எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டார், என் வீட்டில் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வருது. ஒருத்தன் கொடுத்தவன் பல லட்ச ரூபா அப்படி மக்கள் பயந்து போயிருக்காங்கன்னொன்னே. அப்போ தான் ஊர் வந்து டெவலப் ஆகி பெருசாக வருது. மலேசியா ஒரு அழகான ஊராக மாறுற டைமு. இந்த மாதிரி ரவுடிஸ்லாம் இருக்கக்கூடாது, முடிச்சிருங்கன்னா தேடுறாங்க போத்தாசினாவை. மித்த எவ்வளோ பெரிய ரவுடி கேஎல்ல இருந்தாலும் போத்தாசினா ஏரியா செந்தூல் ஏரியாவுக்குள்ளேயே போக மாட்டாங்க. செந்தூல்ற கேஎல் பக்கத்தில் உள்ளே தான். கடைசியில் போலீஸ் போனால் யாருமே காட்டி கொடுக்கல. இந்த நாயகன் படத்தில் கிளவி மண்ணெண்ணெய் ஊற்றி போயிருங்க இந்த மாதிரி சீனெல்லாம் நிறையா நடக்குது இங்கே. போத்தாசினாவை தொட விட மாட்டோம், அப்படி இப்படி வீன்றாங்க. எல்லாமே நிற்கிறான், தமிழன் மலாய்க்காரன் எல்லாமே நிற்கிறான். இதுக்கு இடையில் அங்கே ஒரு குடியார தமிழன் ஒருத்தர் இருக்கான். எச்ச குடியாரன். ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுத்தா எதை வேணாலும் காட்டி கொடுத்துருவான்ற மாதிரி அவனை பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து நாயகனில் வந்து ஒரு பையன் இருப்பான், பாவாம இருக்கியான்னு. டக்குன்னு அந்த பையன் தான் கடைசியில் வேல் நாயக்கரை கொண்டு விடுவான். ஆமாம், அதே மாதிரி கூடயே இருக்க குடியாரன் தான் இவன் தமிழ்காரன். இவனை பிடிச்சா கரெக்ட் பண்ணிடலான்னு கரெக்டாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த தமிழ்காரனை பிடிச்சி சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் நல்ல சரக்கு வாங்கி தரேன்டான்னு கூப்பிட்டு போய் எச்ச சரக்கை வாங்கி கொடுக்குறேன் 10 ரூபாய்க்கு. அவன் குடி போதையில் பெரிய பிளானில் பண்ணுறான் போலீஸ். எப்படியாச்சு கொஞ்ச நாள் இவன்ட்ட கறந்துடணும்னு. அவன் பார்த்தா அந்த நாய் கட்டிங்க அடித்த உடனே எல்லாத்தையும் உளறிடுது. போத்தாசினா தானே பார்க்கணும், வாங்க கூப்பிட்டு போய் காட்டுறேன். போலீஸ் மாதக்கணக்காக தேடிட்டு இருக்கு. இந்த நாய் என்ன பண்ணுறான், கோட்டரை வாங்கி குடிச்சுட்டு நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு இவன் நம்மளை கூப்பிட்டு போய் கொல்றதுக்கு பிளான் பண்ணுறான். போலீஸ் இவனை பெருசாக நினைக்கிறேன். வடிவேல் சொல்லல, நான் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லாத ஆள் தான். கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போய் மாடியில் காட்டுறான். போத்தாச்சு. போலீஸ் ஷாக்கு. 4 பேர் தான் போகிறாங்க. டப்புன்னு துப்பாக்கி எடுத்து போட்டாச்சு சுட்டுறாங்க. அதிகாரிகள்லாம் அப்படி ஒரு பாராட்டு. ஏன்டா 3-4 மாதமாக ரகசிய போலீஸ் வச்சு தேடுறோம் எப்படா நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு குடியார நாய்ங்க குவார்ட்டர் வாங்கி கொடுத்தேன். நேராக நாங்களும் சும்மா கூப்பிட்றான்னு பார்த்தா கூப்பிட்டு போய் மாடியில் தான் இருக்காருன்னு கூப்பிட்டு போய் காட்டிட்டான். டப்புன்னு துப்பாக்கி எடுத்து போட்டோன்றாங்க. ஒரே செகண்டில் போத்தாசீனை கணக்க முடிச்சிட்டாங்க. யாருன்னா ஒரு தமிழனால. ரொம்ப கேவலம். அதுக்கப்புறம் தான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் அந்த ஏரியாவில் தமிழனால கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேர் ஆகிப்போச்சு. அப்புறம் அவனே அடித்து கொண்டு விட்டாங்க போல், காட்டி கொடுத்தவனே மக்கள். அதோட போத்தாசீனை கதை முடிஞ்சு போச்சு. இப்படி வாழ்ந்த ஒரு ஆள் தான், மிகப்பெரிய தாதா தான். செந்தூல் பகுதியில் வாழ்ந்ததா அவன் தானே. இந்த இங்கே தான் இருக்கான், வாதான் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போய் இப்போ இவங்க சும்மா நம்மளை கூட்டு போய் கொல்றதுக்கு பிளான் போடுறான்னு இவங்க அப்படியே போயிருக்காங்க. மிரண்டு அப்படியே பில்டப் கொடுத்து போயிருக்காங்க. அங்கே போனால் பொட்டுன்னு போட்டாங்க. அவரே எதிர்பார்க்கல, நம்ம கூட இருக்கவன் தான் வரான்னு சொல்லி. இது நம்ம ஏரியா, நம்மளை தாண்டி யாரும் வர மாட்டாங்க, நம்மளை யாரும் காட்டி தர மாட்டாங்க, நம்பிக்கையோட உட்காந்துருக்காரு. நம்பிக்கையோட உட்காந்து லைட்டாக ஒரு சூப் குடிக்கிற நேரத்தில் ஆப்போசிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. என்னெல்லாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அவர் 10 வருஷம் ஒரு தலைவனாக வாழ்ந்திருக்காரு. யாருக்கு கெடுதல் செஞ்சதில்லை, காரு பந்தா பில்டப்பில் வாழ்ந்ததில்லை, தனக்காக சொத்து சேர்த்ததில்லை, தனக்காக பணம் சேர்த்ததில்லை. அப்படி இருந்தும் அந்த மக்களுக்காக இன மொழி பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் வாரி வழங்கினவர். அந்த ஊரே அழுதுருக்கு. தமிழன் எல்லாருமே, இனத்துக்காரன் மலாய்க்காரன் எல்லாம் கதறி அழுதுருக்காங்க. இப்படி போயிடுச்சு வாழ்க்கை. இப்போ பண்ண ரவுடிசம் எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக ரவுடிசம் கொள்ளை பண்ணார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் சீனர்கள் செஞ்சுட்டாங்க. நல்ல மனிதர். சரி, ஆமாம், ஏழைகளுக்கு செஞ்சுருக்காருல்ல. கூடி இல்லாதவன் இருக்கிறவன் பிடிங்கி இல்லாதவன் கொடுக்கணும்னு நினச்ச மனசு தானே. அதே நாயகன் டைலாக் தானே. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா அதனால் சரி விடுங்க சார். நான் படம் பார்க்கல, நீங்களே ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேன் டைலாக். எனவே சார் மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருந்தாலும் ஒரு தவறான முறையில் போயிருக்காரு, தவறான வழியை சாகுங்கிற மாதிரி காவல்துறையை பகச்சிக்கிட்டு வரும்போது காவல்துறை அவரை கொண்டுருச்சு. அப்படி தான் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாருங்கிற ஒரு பெயரோட இருக்குது. இன்றளவும் அந்த ஊரில் அந்த அவரோட பேர் தெரியுதா சார்? ஆமாம்,
இப்போ அதுதான் ஒருத்தர் சொன்ன கதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு சம்பவத்தை தான் அவர் அங்கே உள்ள ஒரு நண்பர் சொன்ன சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நானாக போய் போத்தாசினாவை பார்த்தேன். நீங்கள் இருந்தாலும் கேஷுவலாக கடந்து போயிட்டீங்க, பல நபர்களை தேடி சந்திச்சிருக்கீங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம பேசுவோம் சார். இனிமேல் போத்தாசினா குறித்து நீங்கள் சீனாவில் போய் மலேசியாவில் கேட்டு வந்து சொன்னதுக்கு நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.